10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கார்பஸ் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. முதல் 15 வந்து 15,000 ஒரு மாசத்துக்கு நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். ஸோ அந்த 15,000 வருஷத்துக்கு சேர்க்கறது தான் கஷ்டம். அதை கண்டிப்பா பண்ணிடுங்க. 10 கோடி ரூபாய் சேர்ந்துடும் உங்களுக்கு. நான் சம்பாதிக்கிறதே 50,000 ரூபாய். நாங்க எங்க 10 கோடிக்கு நான் பிளான் பண்றதுனாக்கா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 15 into 15 into 30 இவ்வளவுதான் இந்த ரூல். 15,000 into 15% 30 வருஷம். 15 முதல் 15 வந்து 15,000 ஒரு மாசத்துக்கு நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த சேவிங் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 30 வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா நீங்க 25 ஆரம்பிக்கிறீங்க. நீங்க 55 வயசு வரைக்கும் லெட்ஸ் சே ஒரு 15,000 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 54 லட்சம் ரூபாய். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கார்பஸ் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்று பேஷன்ஸ், 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது டிசிப்ளின். ஒரு மாதமும் நீங்க 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா 10 கோடி ரூபாய் நீங்க சுலபமா அந்த தொகையை நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். பட் ஆனால் சார் இப்போ 15,000 15% வட்டியில் அப்படிங்கப்போ 15% வட்டி கொடுக்க ஃபண்ட்ஸ் இருக்குது. 20, 30, 40 ஃபண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. பட் அது வந்து கண்டிப்பாக ஒலாட்டில் இருக்கும், மாறி இருக்குங்கப்போ 15% வந்து ஆவரேஜாக கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா அது மேக்ஸிமைஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கலாம்? ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 12%. ஸோ ஈக்விட்டி அப்படின்னு சொன்னாலே பங்கு சந்தை வந்து அந்த ஒரு வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏற்றம் இறக்கம் எப்போ இருக்குன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 வருஷம் 3 வருஷம்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏற்றம் இறக்கம் இருக்கும். நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டை தான் பார்த்துருப்பாங்க ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை அணுகி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், இல்லைன்னா குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் 15,000 ரூபா டைரக்ட் ஸ்டாக்காகவும் இருக்கலாம், இல்லை ஹை பெர்ஃபார்மிங். நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டே எடுத்துங்க. அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், டைவர்சிஃபைடாகவும் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு 2,500 ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 50 ஃபண்டு கண்டிப்பாக 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு இருக்குது. ஆனால் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோடு நிறுத்திடாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கான்னு ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த நிதி ஆலோசகர் கூட ஒரு ரிவ்யூவையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 15% பாசிபிள். ஓகே. ஸோ இப்போ கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயோட ரிட்டர்ன் ஆகலாம். கண்டிப்பாக ஆகலாம். ஆனால் 15,000 ரொம்ப கம்மியான அமௌண்ட் மாதிரி தெரியலாம். பட் 10 கோடி நினைக்கும் 15,000 கம்மியாக தெரியுது. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதாங்க கஷ்டம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனீங்கன்னாக்கா எல்லாரும் ஜனவரி 1 போவாங்க, 15ஆம் தேதி பொங்கலுக்கு அப்புறம் யாரும் போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், இதே மாதிரி ஏர்லிஸில் நீங்கள் 15,000 சேமிக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் வந்துடும், உங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் வந்துடும், போனஸ் வந்துடும். ஸோ அப்புறம் 15,000 சேர்க்கறது கஷ்டமாக இருக்காது. ஸோ அந்த 15,000 வருஷத்துக்கு சேர்க்கறது தான் கஷ்டம். அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. 10 கோடி ரூபாய் சேர்ந்துடும் உங்களுக்கு.